வணக்கம். நம்ம இப்ப கேரளால காட்ஸ் ஓன் சிட்டி பாலக்காடுல இருக்கோம். நம்ம இப்ப யார பார்க்க வந்திருக்கோம்னா, பத்மஷாலினிய விருந்திராணி அவார்ட்ஸ் குடுக்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். Namaskaram. I'm Shalini from Kerala. நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதலே கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோட அம்மா தான் எனக்குள்ளே இருக்க டான்ஸோடலாம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சேன். அவள் பக்கத்தில் ஒரு டான்ஸ் கிளாஸில் என்னை அனுப்பிவிட்டேன். டான்ஸுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட மெயின் ஹாபி டான்ஸிங் தான். என்னோட பரதநாட்டியம் அண்ட் மோகினியாட்டம் குரு வந்து லீலா ராமச்சந்திரன். அண்ட் நான் குச்சிப்புடி கற்றுக்கிட்டது லதா அமிர்த கலாலயம் குரு தத்தா. அண்ட் 2 இயர்ஸாக ஓட்டந்தோளை கற்றுக்கிட்டேன். என்னோட ஓட்டந்தோள குரு வந்து புல்லாப்பட்டா சந்திரன் குரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் நான் டான்ஸ் கற்றுக்கிட்ட ஆரம்பித்தேன். அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் என்னோட அரங்கேற்றம் முடிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் 9 இயர்ஸாக கண்டினியூஸாக டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் முதல்கே கேரளா ஸ்கூல் யூத் ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு வரைக்கும் நான் போயிடுச்சு. எனக்கு ப்ரைஸ் எல்லாம் கிடச்சிது. 2020 கோவிட் லாக்டவுன் டைமில் நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறையா செல்ஃப் கொரியோகிராஃப் பண்ண டான்ஸ் வீடியோஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோவிலே ரொம்ப ரீச் கிடச்சிருக்கு எனக்கு. அண்ட் இப்போது இது வரைக்கும் டோட்டலாக 1.5 crores வியூஸ் இருக்குது அதுக்கு. அண்ட் 1.1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ இருக்குது இதுக்கு. என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ண ரசிகாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னை இவ்வளோ தூரம் பார்க்க வந்த லாஸ்யா டீம் வந்ததில் ஒருபாடு சந்தோஷம். ஷாலினி வணக்கம். ஸோ உங்ககிட்ட பார்த்தோன்னே எனக்கு கேட்கணும்னு தோன்றது ஃபர்ஸ்ட்டு. நம்ம இப்போ கேரளால இருக்கோம். கேரளா அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு யோசிக்கிறது மோகினி ஆட்டம், கதகளி, கேரள நடனம் இதுதான். ஆனால் நீங்கள் பரதநாட்டியம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா தான் சைமல்டேனியஸாக ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பரதநாட்டியமில் எப்படி வந்தது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற டான்ஸ் டைப் தான் பிடிக்கும். மோகினியாட்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற டான்ஸ் தான் பிடிக்கும். பின்ன எனக்கும் கம்ஃபர்ட் பரதநாட்டியம் தான். ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். பரதநாட்டியம் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அது ப்ராக்டிசஸ் எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அரமண்டி அதில் போட வேண்டியது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. எப்படி போச்சு உங்களுக்கு? ஸோ அரமண்டி போடணும், அதுக்கப்புறமா அடவு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணீங்க? சின்ன வயசுலேயே எனக்கு டான்ஸுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் என் அம்மா பக்கத்தில் ஒரு டான்ஸ் கிளாஸ் இருந்தது, அங்கே அனுப்பிவிட்டேன். என்னோட டான்ஸ் குரு வந்து லீலா ராமச்சந்திரன். அவள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு முதலுக்கே எக்ஸ்பிரஷன்ஸ், நவரசாஸ் அண்ட் முத்ராஸ், பின்ன அதுக்கப்புறம் தான் இந்த அரமண்டி முழுமண்டி அந்த டைப் எல்லாம் வருது. கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அவள் எனக்கு ஒரு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி மோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பரதநாட்டியம்க்கு அப்புறமா மோகினி ஆட்டம் கற்றுக்கிட்டீங்க, குச்சிப்புடி கற்றுக்கிட்டீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ட்ரெயின்டாக கற்றுக்கிட்டீங்க? அண்ட் அது உங்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக்கிட்டது உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணிச்சா? ஆமாம், பரதநாட்டியம் தான் நான் மெயினாக ட்ரெயின் பண்ணி கற்றுக்கிட்டேன். அண்ட் மோகினியாட்டம் அண்ட் குச்சிப்புடி வந்து நான் பர்ஃபார்மன்ஸ்க்காக யூத் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஸ்கூல் கலோத்சவம் இருக்குல்ல, அதுக்கு வேண்டி மட்டும்தான் மோகினியாட்டம் அண்ட் குச்சிப்புடி எல்லாம். சரி, இப்போ நீங்கள் ஒரு மோகினி ஆட்டமா இல்லைனா ஒரு குச்சிப்புடியா இல்லை ஒரு பரதநாட்டியமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களால் டக்குன்னு ஒரு கொரியோகிராஃப் பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் பரதநாட்டியம் தான். ஆமாம், நான் ட்ரெயின் பண்ணி கற்றுக்கிட்டது பரதநாட்டியம் மட்டும்தான். எல்லாம் ஃபார் பர்ஃபார்மன்ஸுக்காக. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ட் ஸ்பேன்லேயே கொஞ்சம் நல்லா வந்து ஃபேமஸ் ஆகிட்டீங்க. அந்த யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு வியூஸ் நல்ல ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்ரி வீக் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடியோ இந்த மாதிரி பண்ணணும்ட்டு. அவங்களுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரியான யோசிக்கிறீங்க? எப்படிலாம் நீங்கள் பேட்டர்ன் உங்களுக்குன்னு செட் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே யூடியூப் சேனல் தான். அது எனக்கு அவ்வளோ தெரியாது. எப்படி அது போஸ்ட் பண்ணணும், எப்படி டைட்டில் போடணும்னு எனக்கு தெரியாது. சும்மா ஃப்ரீயாக போட்டுக்கிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவில் தான் ரொம்ப ரீச் ஆகிட்டேன்.
அண்ட் அது பார்த்தா நீங்கள் உங்களுக்கு புரியும். என்னன்னா நாட் மச் பர்ஃபெக்ட் தட் வியூவர்ஸுக்கிட்ட ரொம்ப சப்போர்ட் கிட்டிடுச்சு எனக்கு. அப்போது அதுதான் இன்னும் கூடுதல் இன்ஸ்பயர் பண்ணிட்டேன். அண்டு நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு டான்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ அங்கே அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் மோர் ஆகிட்டு வந்துட்டேன். அண்டு இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டா இப்போ எனக்கே காமெடியாக இருக்குது. ஆனால் ஐ எம் இம்ப்ரூவ்ட். அது எனக்கே புரியுது ஐ எம் இம்ப்ரூவ்டுன்னு. ஸோ சின்ன வயசில் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதது இல்லை, நீங்கள் அதை பார்த்து பண்ணுறதுக்கு பயந்தது, இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் இல்லை விஷயமா இருக்கட்டும், அது நீங்கள் இப்போது ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் அதிகமாக பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறது, இந்த மாதிரி எதனாச்சும் இருக்குங்களா? டான்ஸில் ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் பண்ணும்போது நான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறேன். எனக்கு மேக்கப் போட்டிருக்கு, எனக்கு ட்ரெஸ் போட்டிருக்கு, அண்ட் அவ்வளோ ஆளுகள் என்னை பார்க்குறேன். அது நான் மெயின்லி கான்சென்ட்ரேட் பண்ணது என்னோட மேக்கப் அண்ட் ட்ரெஸ் அப்படி தான். டான்ஸ் எல்லாம் நான் கற்றுட்டேன், அப்படியே காட்டுறேன் அப்படி தான். அண்ட் காம்படிஷன் வைஸில் யூத் ஃபெஸ்டிவல் எல்லாம் போகும்போது அதான் அப்புறம் எனக்கு பயம் வருது. அதாவது எல்லாரும் என்னை எல்லாரும் என்னை மட்டும்தான் பார்க்குறேன். அண்ட் என்னோட ஸ்டெப்பு தெட்டி போகுதா அப்படி இப்படின்னு ரொம்ப பயமாக இருக்கு. அண்ட் என்னோட அம்மா அண்ட் குரு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டேன். நீ அதெல்லாம் பார்க்காதே, நீ ஃபோக்கஸ் பண்ணு. அண்ட் எல்லாரும் உன்னை பார்க்குறேன், உன்னோட டான்ஸ் பிடிச்சதான் பார்க்குறேன். அண்ட் உனக்கு என்ன தோணுதோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு, அப்படியே டான்ஸ் பண்ணு, அப்படி தான் சப்போர்ட் பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கு கேஷுவலாகவே அப்படியே லைஃப் போக சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல மோட்டிவேஷன் தான் உங்கள் ஃபேமிலியில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஃபேமிலியில் எல்லாரும் தான் ரொம்ப சப்போர்ட். டான்ஸ்னா அவருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப நீங்கள் தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த மாதிரிலாம் உங்கள் சைட்டில் பண்ணுறதுங்களா? ஆமாம். ஓகே, உங்களோட சின்ன வயசுலேருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா அந்த சர்க்கிள்னு சொல்லுவாங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மறக்க முடியாத எதனாச்சும் ஒரு செரிஷிங் மூமெண்ட்ஸ், எதனாச்சும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி எதனாச்சும் இருக்குங்களா? குரூப் டான்ஸுக்கெல்லாம் போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் அடக்கம் சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்து போவேன். அப்போது எல்லோரும் லைனாக வரனா ஸ்டெப்புக்கு பேக்கிந்து இப்படி சொல்லுவேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான், நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், மறந்துடாதே அப்படி சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ ஃப்யூச்சரில் உங்ககிட்ட தினமுமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்கள் ரசிகாஸ் கிட்ட வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்கள் என்ன வீடியோ பண்ணுவீங்க இந்த மாதிரி. பட் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன இந்த டான்சிங் கேரியரில்? நான் விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ணுறது என்னோட யூடியூப் சேனல். போக போக அதுக்கு வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகினேன். அண்ட் அவர் வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆகான காரியங்கள் எல்லாம் சொல்லி தருது. அண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற அவ எல்லாம். ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு டான்ஸ் எல்லாம் அப்லோட் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைமுக்கு கூட நான் 2-3 டான்ஸு அடுப்பிச்சா டான்ஸ் பண்ணுறேன். கண்டினியூஸாக டான்ஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன். அப்படியே போகும்போது தான் என்னோட மலையாளம் ஆர்டிஸ்ட் மஞ்சு வாரியர் மேம் எனக்கு ஒரு இமெயில் போட்டது. உங்களோட டான்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், கண்டினியூஸாக போங்க என்ன பண்ணேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, வியூவர்ஸ் எல்லோரும் ரொம்ப நல்ல வியூவர்ஸ். எல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் போட்டுறாரு. இம்ப்ரூவ் பண்ண காரியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லித்தருது. அது நான் இப்போது இம்ப்ரூவ் பண்ணுறேன். என் டான்ஸ் நாட் மச் பர்ஃபெக்ட். அண்டு இப்போது நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணதே ருக்மிணி விஜயகுமார் மேமோட யூடியூப் சேனல் தான். அவங்களோட டான்ஸ் பார்த்துட்டு தான் நான் இப்போ இம்ப்ரூவ் பண்ணுறேன். அண்ட் இப்படியே கண்டினியூஸாக போகணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்ட்டு எங்களோட நம்பிக்கை. அண்ட் நான் உங்களை ஃப்யூச்சரில் நிறைய ஸ்டேஜஸில் பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், நாங்கள் எல்லாருமே. தேங்க்யூ. Lasya and Astro with proudly presents Vrindrani Award to Padma Shalini. ஃபைனலி கிருஷ்ணா என்னோடய வீட்டுக்கு வந்துட்டார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஒட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு பெருசு அவார்டு எனக்கு கிட்டும்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ரசிகா அண்ட் த லாஸ்யா டீம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் அவார்ட். தேங்க்யூ.